கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இந்த மாதத்துக்கு ஸ்தோத்திரம், நம்ம கர்த்தருடைய பந்தி இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்படி உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு தெரிந்த ஒரு வசனம் சங்கீதம் 34வது சங்கீதம் 34வது சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே பயந்திருங்கள். போதும், எல்லாரும் அப்படியே அந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்முடைய கையை வைத்து அப்படியே நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொன்னது போல அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நாம் அவருக்கு பயந்தவர்களாக இருக்கிறதுனால நம்முடைய குறைவு எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கும்படி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கடந்த மாதங்களிலே, கடந்த வருஷங்களிலே எத்தனையோ குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. ஓ ஸ்தோத்திரம், இந்த மாதம் முதல் நம்முடைய குறைவை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கப் போகிறதற்காக எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதன் மூலமாய் ஆண்டவர் எங்களோடு பேசும். நம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 34வது சங்கீதம் நாம் அறிந்த பல முறை வாசிக்கிறதான ஒரு சங்கீதம் தான். இதில் இங்கே தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே நாம் வாசிக்கிற சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு, இது வாக்குத்தத்தம் மாதிரி எல்லாம் செய்தி மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவருக்கு பயந்தவர்களுக்கு, எவருக்கு? நம்முடைய ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா. இந்த மாதத்தில் நாம் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் அவருக்கு பயந்து இருக்கும்போது நமக்கு என்ன இல்லை சொல்லுங்களேன்? குறைவில்லை. எனக்கு குறைவில்லை, ஸ்தோத்திரம், என் குடும்பத்துக்கு குறைவில்லை, என் பிள்ளைகளுக்கு குறைவில்லை என்று நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு என்ன செய்யுங்கள்? பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை? குறைவு இல்லை. இந்த நல்ல காலவெளியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் அவருக்கு பயந்து இருப்போமானால், அவருடைய பரிசுத்தவான்களாக இருப்போமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ மனுஷர்களாக தேவ மனுஷியாக இருப்போமானால் நமக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? குறைவு இல்லை. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து சொல்லப்படுது, சிங்கக்குட்டிகள் கூட தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது. ஒன்று ரெண்டு இல்லை, ஒரு நன்மையும் குறைவிடாது. அப்போ எல்லாவற்றையும் சந்திக்க நம்முடைய தேவனாலே கூடும். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம அவருடைய பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டியாய் இருந்தால் நமக்கு ஒரு குறைவும் என்ன செய்யாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நேற்று ராத்திரி இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தபடினால கர்த்தரை துதிக்கிறேன். அவருக்கு நாம் பயந்து இருக்கும்போது நமக்கு ஒரு குறைவும். இன்னொரு அழகான வசனம் பாருங்க, பிரசங்கி 8வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனத்தையும் பாருங்க. அவரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. பிரசங்கி 8வது அதிகாரம் 12வது வசனம். அதான் மைக்கில் வாசிங்க. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து, ஒரு பாவி இருக்கிறான், அவன் 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, அவன் நீடித்து வாழ்ந்தாலும் என்ன தேவனுக்கு அஞ்சி. நல்ல கவனிங்க, தேவனுக்கு அஞ்சி. நம்ம சொல்றோம் பாவியா இருக்கிறவன், துன்மார்க்கமா இருக்கிறவன், பொல்லாப்பு செய்கிறவன்லாம் ரொம்ப நாள் என்ன செய்யறான்? வாழுதான். நம்ம ஆண்டவரை தேடுகிறோம், நமக்கு ஏன் இப்படி குறைவு? இங்கே வாசிக்கிறோம், பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக நல்ல கவனிய பயந்து இருக்கிறவர்களே எப்படி இருப்பாங்க? நன்றாயிருப்பார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அவருக்கு அஞ்சி இருந்தோம்னா நம்மளை ஆண்டவர் எப்படி தான் வைப்பார்? நல்லா வைப்பார். வைப்பாரா? வைக்க மாட்டாரா? நான் சொல்ல வைக்கலன்னா இந்த இயேசு நமக்கு எதுக்கு?
அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் இருப்பார்கள் என்று நான் என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம், துன்மார்க்கனோ, நல்ல கவனிங்க, துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை. எப்படி இல்லை? வெளிவேஷத்தில் நல்லா இருக்கலாம். துன்மார்க்கன் எப்படி இருக்கிறானா? நன்றாய் இருப்பது இல்லை. அவனுக்கு தேவனுக்கு முன்பாக பயப்படாமல் இருக்கிறபடியால் நிழலை போல இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்து இருப்பது இல்லை. அல்லேலூயா, சோதரம். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, துன்மார்க்கன் புல்லை போல தலைத்து அவன் அறுப்புண்டு போகிறான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு நம்ம தேவனுக்கு அஞ்சி இருப்போமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை சொல்லி சிலரை 7 காரியமாக போயிடும், சிலர் 5 காரியமாக போயிடும். 3 காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருப்போமானால் நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஒரு குறைவும் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி 3 காரியத்தை நாம் பார்க்க. முதலாவது காரியம் ஸ்தோத்திரம், நம்ம தேவனுக்கு பயந்திருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய 3 காரியம் என்ன? சங்கீதம் 22வது சங்கீதம் 23வது வசனமும் 24வது வசனம். சங்கீதம் 22, 23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, முதலாவது கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். என்ன செய்யணும்? அப்போ அவரை என்ன செய்யணும்? யாரு? கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவங்களே நீங்கள் அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். அவரை என்ன செய்யுங்க? நீங்க நல்ல கவனிங்க, அவரை துதியுங்கள். இரண்டாவது அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். அவர் பேரில் என்ன செய்யணும்? பயபக்தியா இருக்க. அந்த 3 காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? துதிக்கணும். ரெண்டாவது அவரை கனம் பண்ணணும். மூணாவது அவருக்கு பயந்து இருக்கணும். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை நாம் செய்யும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. சங்கீதத்தில் 34 சங்கீதம் 9வது வசனம், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இங்கே அவருக்கு பயப்படும் போது நம்ம ஸ்தோத்திரம், பயந்து இருக்கிறவர்கள் நல்லா என்ன செய்யணும்? துதிக்கணும். அல்லேலூயா. கையை கட்டிக்கிட்டு நிற்கணும் அப்படி இல்லை, பறக்க பார்க்கணும் இல்லை, பிள்ளைகளை வேடிக்கை பார்க்கணும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் முதலாவது கர்த்தரை என்ன செய்யணும்? பயந்தவர்களே, அவருக்கு பயப்படுகிறவர்களே அவரை என்ன செய்யுங்கள்? துதியுங்கள். துதிக்கும் போது என்னது? ஆண்டவர் துதிக்கணும், அடுத்து கனம் பண்ணணும், அடுத்து அவருக்கு பயபக்தி ஓடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருக்கு பயந்தவர்கள் செய்கிற காரியம் என்னன்னா, நல்லா துதிக்கணும். பவுல் சீலாவும் நடுராத்திரியிலே சிறைச்சாலையில் துதித்தாங்க, அவங்க கட்டுகள் உடைந்தது. அல்லேலூயா. சபையார் ஊக்கமாய் சிறைச்சாலை ஸ்தோத்திரம், சிறைச்சாலைக்குள்ளே இருந்த பேதுருக்காக என்ன செய்தாங்க? ஜெபித்தார்கள், துதித்தார்கள், ஊக்கமாய் ஜெபித்தார்கள். சிறைச்சாலைக்குள்ளே இருந்த பேதுரு வெளியே வந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நான் அவருக்கு பயந்திருக்கிற நமக்கு ஒரு குறைவில்லாமல் இருக்கணும்னு சொன்னால் ஸ்தோத்திரம், நல்ல ஆண்டவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். நம்ம அங்கே நல்ல துதித்த ஆராதனைலாம் முடிஞ்ச பிறகு நம்ம வர்றோம், வேதனைப்படுறோம். நம்முடைய வேலைக்கு, நம்முடைய தொழிலுக்கு, நம்முடைய எல்லா காரியத்துக்கும் முதலிடத்தை என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திரம். 9:20 கடம்புல நிற்கேன், 10 ஆகிறதுக்கு முன்னால் இங்கே வந்துட்டேன், சாமி முன்னால் அனுப்பிட்டேன். ஸ்தோத்திரம். நமக்கு ஆராதனை மேலே ஸ்தோத்திரம் ஒரு வாஞ்சை தாகம் என்ன செய்யணும்? இருக்கணும். காலையில் 5:30 வரைக்கும் இங்கே ஜெபத்தில் இருந்து தான் போகணும். ஸ்தோத்திரம். நீ வாக்கு தத்தாரன்னு ஒரு சில பிள்ளைகளும் கடந்து வந்தாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இடையில நான் எழுந்து கிளம்பிட்டேன். எதுக்கு நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், அவருக்கு பயந்தவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்? குறைவை நிறைவாக்குவார். அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம், ஆண்டவர் என்ன செய்யணும்? ஒரு மனுஷனை பாருங்க,
அவன் ஆண்டவரை துதித்ததுனால உண்டாகிற ஆண்டவருக்கு பயந்து இருந்து ஆண்டவரை துதித்ததுனால உண்டான காரியம். 2 நாளாகமம் புஸ்தகம், முதலாவது ஆண்டவரை துதிக்கிறதுனால உண்டாகிற காரியம். அதுக்கு முன்னால் வெளிப்படுத்தல் வாசிங்க, 19வது அதிகாரம். ஆண்டவருக்கு பயந்து இருக்கணுமான்னு 19:5 வாசிங்க. மேலும் வெளிப்படுத்தல் 19:5. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும், ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று என்ன செய்யணும்? அவருக்கு பயந்து இருக்கிற நம்ம வாயை மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது, எங்கேயாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நல்லா என்ன செய்யணும்? சிலருக்கு சோத்திரம் சும்மா, அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல சர்ச்சுக்கு போகணும்ல, சும்மா வந்துட்டு போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. சிலர் உப்பு சப்பு இல்லாமல் சர்ச்சுக்கு வந்துட்டு போவாங்க, அதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எங்கே போட்டிருக்கு? நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரும் நீங்கள் யாவரும் அவரை. பிள்ளைகளை பக்கத்தில் இருந்துக்கிட்டு சொல்லு, கையை வசத்து நல்ல துதி, கேட்காது சொல்லி பழக்குங்க. இல்லையா? எத்தனை காரியத்தை வீட்டில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிகள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து வேற எங்கேருந்து வரல, சிங்காசனத்திலிருந்து அந்த சத்தம் என்ன செய்யுது? உண்டு. இன்னும் சங்கீதத்தில் 135வது சங்கீதம் 20வது வசனத்தை வாசிங்க. 135:20. கொஞ்சம் பைபிளாக எடுத்து வாசிங்க. லேவி குடும்பத்தாரே, கர்த்தரை என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே, கர்த்தரை என்ன செய்யணும்? சும்மா நிற்க கூடாது, நல்லா என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். ஸ்தோத்திரிங்கள். கர்த்தர் பயந்தவர்கள் அவரை என்ன செய்ய? ஸ்தோத்திரிங்கள். இன்னும் வாசிப்போம். 2 நாளாகமோ ஆண்டவருக்கு பயந்து ஸ்தோத்தரித்தனால என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம். 2 நாளாகமோ 19வது அதிகாரம் 7வது வசனம். 2 நாளாகமும் 19:7. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு இல்லை, துணிகரம். பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை என்ன செய்யுங்க? நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சணியமும் மனுஷிடத்தில் இருக்கும், பாஸ்டர்கிட்ட கூட இருக்கும், மற்றவங்கிட்ட கூட முகதாட்சணியம் என்ன செய்யும்? எப்போ இவங்களை இப்படி சொல்லிடக்கூடாதே, இவங்களை இப்படி சொல்லணுமே அப்படின்னு என்ன செய்யும்? முகதாட்சணியம். ஆனால் ஆண்டவரிடத்தில் என்ன இல்லை? முகதாட்சணியம் என்ன செய்ய இல்லை, பரிதானமும். அவரிடத்தில் ஆண்டவருக்கு வழி ஸ்தோத்திரம் 100 ரூபா காணியை கொடுத்து லஞ்சம் கொடுக்கறது மாதிரி இருந்து அது என்ன செய்யாது? செல்லாது என்றால் 9வது வசனத்தை வாசிங்க கீழே. அதில் பாருங்க, அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, நல்ல கவனிய, உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், அல்லேலூயா, ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய கட்டளைப்படி நாம் உத்தம இருதயத்தோடு நாம் என்ன செய்யணும்? நடக்கணும். அல்லேலூயா. நடந்து நாம் இருக்கும்போது என்ன உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கும்போது கீழே 22 அதே 2 நாளாகமத்தில் 20வது அதிகாரம், இவங்க ஆண்டவருக்கு பயந்து யோசபாத்து இருந்ததுனால என்ன நடந்தது பாருங்க. 20:19 வாசிங்க. 20வது அதிகாரம் 19வது வசனம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். ஆண்டவருக்கு பயந்தவங்க என்ன செய்யணும்? இல்லை, ஸ்தோத்திரம், கம்பீரமா என்ன செய்யணும்? நான் சொன்ன சத்தம் போட்டு ஆராதிக்கும் போதே உயிர் போயிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். நல்ல கலரை தோட்ட கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை மகா கடந்த நாட்களில்
ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போதே சாஞ்சாரம் பரலோகத்துக்கு போயிட்டாரு. பாக்கியவான் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தீங்கு நாள் வர்றதுக்கு முன்னால் உத்தமர்களை ஆண்டவர் என்ன செஞ்சுறாரு? எடுத்துக்கிறார். இங்கே கோராகின் புத்திரரில் அங்கே வாசிமா கீழே அவங்க என்ன செய்தாங்களா? கர்த்தரை மகா சத்தமாய் கெம்பீரமாய் என்ன செய்தார்கள்? துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து என்ன செய்தாங்களா? அதிகாலமே எழுந்திருந்து போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேம் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். என்ன செய்யணும்? அவரை என்ன செய்யுங்க? நம்புங்கள். அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அவருடைய தீர்க்கதரிசி ஊழியக்காரரை என்ன செய்யுங்கள்? நம்புங்கள். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். பாடகர்களை என்ன செய்தான்? நிறுத்தினான். அப்போ என்னன்னு சொன்னா, இங்கே இந்த யோசபாத்து கர்த்தருக்கு பயந்தது மாத்திரமல்ல, துதிக்கக்கூடியவர்களை பாடக்கூடியவர்களை நிறுத்தினான். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் முதலாவது ஆண்டவரை நல்லா என்ன செய்யணும்? துதிக்கீங்களா? கடமைக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறது அல்ல. நல்ல ஆண்டவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். அல்லேலூயா. சங்கீதத்தில் 34 சங்கீதம் 9வது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு என்ன செய்யுங்கள்? பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா. முதல் காரியம் சோத்திரம். ரெண்டாவது காரியம் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? சங்கீதம் 66வது சங்கீதம் 16வது வசனம். முதலாவது ஆண்டவரை நல்லா துதிக்கணும். தேவனுக்கு பயந்தவர்களே, ஏன்னா தேவனுக்கு பயந்தவங்களுக்கு தான் என்ன இல்லை? அதுக்குள்ள மறந்து போச்சா? வாக்குத்தத்தம் என்னது? தேவனுக்கு பயந்தவர்களுக்கு என்னது? குறைவில்லை. இப்போ தேவனுக்கு பயந்தவர்கள் என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை. ரெண்டாவது, ஆண்டவருக்கு பயந்தவர்கள் ஒரு குறை இல்லான்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கணும். வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. மெய்யாக அவர் எனக்கு என்ன செய்தார்? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து இருப்போமானா கர்த்தர் மெய்யாகவே நமக்கு என்ன செய்வார்? செவி கொடுப்பார். ஜெபத்தின் சத்தத்தை கேட்பாரா? கேட்க மாட்டாரா? அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இல்லையா? என் ஸ்தோத்திரம். நம்முடைய குறைவை எல்லாவற்றையும் ஆண்டவர், சிங்கக்குட்டிகள் கூட தாட்சி அடைந்து என்ன செய்யுமா? பட்டினியை கிடக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் எந்த விதத்திலேயாகிலும் ஆண்டவர் நமக்கு வழியை திறந்து நம்முடைய தேவைகளை கர்த்தர் என்ன செய்வார்? சந்திப்பாரா? சந்திக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நம்ம நடத்தியிருக்காரா? நடத்தலையா? நடத்தியிருக்கிறார். அப்புறம் ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், நம்ம செய்ய வேண்டிய காரியம் செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? கேட்கணும். முதலாவது நல்லா துதிக்கணும். இன்னும் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 13-16. அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். என்ன செய்யணும்? அப்ப பயந்தவங்க என்ன செய்யணும்? பயந்தவர்களுக்கு குறைவில்லாமல் இருக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையே, ஆண்டவருடைய சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். இந்த காலத்தில் வாங்கிட்டு இந்த காலத்தில் விட்டுட்டு போயிடவே கொடுக்கணும். முதலாவது என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். ரெண்டாவது ஆண்டவருடைய வார்த்தையை, சத்தத்தை நாம் என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா. என்னென்ன சத்தத்தெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் செல்ல, டிவியில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஆவிக்குரிய சபையில் எத்தனை எச்சரித்து எவ்வளவு பேசியும் இன்னும் நாடகம், சினிமா வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஓடுதா இல்லையா?
உங்கள் வீட்டில் சோத்திரம் ஓடலை பாச சொல்லுறான்னா சொல்லுங்கள், நான் செல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே ஓடினதை உங்கள் வீட்டோடு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இல்லை லோய்யா, மனுஷனுக்காக இல்லை சோத்திரம். சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன், வாசலுக்கு நேராக உட்காந்துருவாங்க, இன்றைக்கி பாஸ்டர் வந்துடுவாரான்னு சோத்திரம். செல்லு இப்போ ஃபோன் பண்ணி போனால் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஆயத்தமாக இருக்கும். திடீர்னு போனால் எப்படி இருக்கும்? நாடகம் சினிமா எல்லாம் ஓடும். குறைவில்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நான் சொல்கிறேன் ஸ்தோத்திரம், பணம் குறைவில்லை, நிம்மதி குறைவு. இன்றைக்கி நிறையா நிம்மதி இல்லாமல் இருக்கிற எத்தனை குடும்பங்களை பார்க்குறோம். அதெல்லாம் வரணும்னு சொன்னால் நம்ம கர்த்தருக்கு பயந்து தான் இருக்கணும். இல்லை லூயா, கர்த்தருக்கு ஏங்க ஒரே ஒரு வாழ்க்கை வாழுதான், அதை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிச்சுட்டேனே. எத்தனை நாள் இந்த உலகத்தில் இருப்போன்னு நமக்கு தெரியாது. 3வது கொரோனா இப்போ கேரளாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை லூயா, ஆனால் ஸ்தோத்திரம், நம்ம கர்த்தரை தேடும்போது இவ்வளோ சத்தியத்தை கேட்டு எனக்கு அதான் பெரிய வேதனையாக இருக்குது. கண்ட சினிமாவெல்லாம் இன்னும் செல்லில் வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிட்டு யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு பயந்து இருங்க, கர்த்தருக்கு பயந்து இருங்க, ஒரு குறையும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயந்து இருக்கிறவர்களுக்கு என்னது இல்லை, குறைவில்லை. திரும்ப திரும்ப நான் அழைத்து சொல்கிறேன். அப்போ என்ன செய்யணும்? அவருக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். பயந்து இருந்தவங்க என்ன செய்யணும்? ஒரு பெரிய ஆபீசர் வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 2வது வசனம் என்ன நடக்குன்னு பாருங்க. கொர்நேலியு குறித்து 10:2. யாரு? கொர்நேலியு. முதல் வசனத்தில் அவன் இத்தாலி என்னும் பட்டணத்திலே அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் என்ன செய்தான்? பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவன். அவன் எப்படி இருந்தான்? நான் அதை தான் விரும்புகிறேன். நான் சொல்கிறேன், சர்ச்சில் நம்ம நிரம்பி அங்கே வரைக்கும் போகணும் இல்லை, இருக்கிறவங்க நல்ல தேவ பக்தி உள்ளவங்களாக இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சும்மா வெறும் குப்பையில் அடைச்சி என்ன செய்ய? ஸ்தோத்திரம், வெறும் ஸ்தோத்திரம் ஒன்றுக்கு உதவாத, அதாவது எல்லாம் மணிகளாக இருக்கணுமே தவிர வெள்ளம் பதற இருந்து ஒரு பிரயோஜனம். பதறு எங்கே தான் போவோம்? படைச்சி பதற என்ன செய்வோம்? மூட்டையை வச்சு கட்டி வைப்போமா? ரோட்டில் கொண்டு போய் தட்டி என்ன செய்யும்? நெருப்பு வைப்போம். அப்படி தானே? நெல் பதற இருக்கக்கூடாது. நம்ம யாராக இருக்கணும்? நல்ல மணிகளாக இருந்தால் தான் களஞ்சியத்தில் கொண்டு வந்து பத்திரம் பண்ணி நம்மளை ஆண்டவர் நம்மளை அப்படி வைக்கணும்னா பதற இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. இப்போ வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவன். அவன் பட்டாளத்தில் வேலை பார்க்குறான். பட்டாளத்தில் வேலை பார்த்தாலும் அவன் எப்படி இருந்தான்? தேவ பக்தி உள்ளவனாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்போது தேவனை நோக்கி பட்டாளத்தில் வேலை பார்க்க வந்தான். ஆனால் அவனுக்குள்ளே இருந்தது ஜெபம் பண்ணுகிற அனுபவம். அல்லேலூயா. இப்போ என்ன ஆச்சு? அப்படிப்பட்டவன் என்ன ஆச்சு? கீழே பாருங்க. அவனை ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். 10:44 வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், அங்கே இருந்த அந்த கொர்நேலியு இருந்திருப்பாரு, மற்றவங்க எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. ஸ்தோத்திர. வசனத்தை கேட்கும் போதே நிரப்பப்படுகிற அனுபவம். இந்த வசனத்தை கேட்கும் போது நமக்கு என்னதான் வருது சொல்லுங்களேன்? தூக்கம் தான் வருது. எப்போ பாஸ்டர் முடிப்பாருங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? இறங்கினார். நம்ம கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்ததுனால, அவன் தான தர்மம் பண்ணுகிறவனாக இருந்ததுனால ஸ்தோத்திரம். இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவன் இப்போ ஸ்தோத்திரம் எப்போதும் ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்ததுனால அவன் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவன் இருந்த அந்த வீடு, அவன் இருந்த எல்லாம், அவன் கூட இருந்த அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியால் என்ன செய்தார்? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியின் வரும் அளவில்லாமல் நம்ம மேலே என்ன செய்யும்? இறங்கும். அல்லேலூயா. இன்னும் கர்த்தருக்கு பயந்து வசனத்தை கேட்டவங்க, அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்போ வாசித்த 13வது அதிகாரம் அந்தியோகியா மக்கள் செய்த காரியத்தை பாருங்கள். 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அவங்க மேலும் பரிசுத்த ஆவியினால் இறங்கினாராம். 13:14. 14. சகல ஜனங்களே நீங்க என்ன செய்யுங்க? கேளுங்க.
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ம் 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 ஆ ஆ 52வது வசனத்தை வாசிங்க. 13:52 அதில் சீசர்கள் சந்தோஷத்தினாலும் எதனால்? முதல்ல இந்த 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவங்க கூடி எல்லாம் என்ன செய்யுது, 10வது அதிகாரத்தில் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. இங்கே அந்தியோகியாவில் உள்ள மக்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பயந்து வசனத்தை என்ன செய்தாங்க? நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க. அந்த இது எல்லாரும் பயந்து என்ன செய்தாங்க? வசனத்தை கேட்டாங்க. கேட்டதுனால அங்கே சீசர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே சந்தோஷத்தினாலும் என்ன செய்தாங்க? நிரப்பப்பட்டாங்க. கர்த்தருக்கு பயந்து இருந்தோமானால் அந்த நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு என்ன செய்யும்? உண்டாகும். அல்லேலூயா. 2 காரியம். 3வது காரியம் என்ன செய்யணும்? முதலாவது ஆண்டவரை துதிக்கணும். 2வது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். 3வது கர்த்தருடைய ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும் தெரியுமா? வாசிங்க. சங்கீதம் 115வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். வாசி. சங்கீதம் 115:11. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். 3வது என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய குறைவுல எல்லாம் என்ன செய்யும்? நிறைவாகும். இங்கே கர்த்தருக்கு பயப்படுகிறவரே கர்த்தரை நம்புங்கள். என்ன செய்யுங்க? 3வது அவரை என்ன செய்யணும்? இதை ஆண்டவர் செய்வார். இந்த காரியத்தை வாய்க்க செய்வான்னு என்ன செய்யணும்? விசுவாசிக்க, நம்பணும். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாது? நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. அப்போ 3வது காரியம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் என்ன செய்யணும்? எல்லா காரியத்திலையும் நம்பணும். சந்தேகப்படவே கூடாது. அல்லேலூயா. கூட்டத்தை வச்சுட்டு நம்ம ஆட்கள் கொடுக்குமோ கொடுக்காதோ, தேவை சந்திக்குமோ சந்திக்காதோ, எகவா ஈரே, கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. ஒரு நாள் அவர் வேலை தடப்படவே, எந்த காரியமானாலும் சரிதான். கர்த்தர் கிறிஸ்தவம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் 3வது அவரை என்ன செய்யணும்? நம்பணும். எல்லா காரியத்திலையும் நாம் அவரை என்ன செய்யணும்? நம்பணும். யோசபாத்து காலத்தில் ஆண்டவருக்கு அவங்க என்ன செய்தாங்க? நம்பினாங்க. அந்த 19வது அதிகாரம் 2 நாளாகமும் 19வது அதிகாரம் 7வது வசனத்தில் அப்புறம் வாசித்த வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 19:7. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் என்ன செய்து இருக்க கடவுது. எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். எச்சரிக்கையாய் இருந்து கர்த்தரை என்ன செய்யுங்க? காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அவரை நம்பணும். நம்பி காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதில் 20வது அதிகாரத்துக்கு வாமா. அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் 20வது வசனம் என்னன்னு பாரு. 20 அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவைன் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். என்ன செய்யணும்? உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். ஸ்தோத்திரம். பைக்குல வைக்கிறது இல்லை. அவரை என்ன செய்யுங்க? நம்புங்கள். அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. அப்ப அவரை என்ன செய்யணும்? நம்பணும். அப்ப ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லாமல் இருக்கணும்னா இந்த 3 காரியத்தை செய்யணும். முதலாவது ஆண்டவரை துதிக்கணும். 2வது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். 3வது அவரை நம்பணும். எல்லா காரியத்திலும் கர்த்தரை நம்பணும். மனுஷனை நம்பி நாம் ஏமாந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதில் 32வது அதிகாரம் அங்கே எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு பயந்ததுனால உண்டான காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 32:8 வாசிங்க. 2 நாளாகமும் 32:8. அவனோடு இருக்கிற மாம்ச பொய்யும்
துணை நின்று யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர், நம்மோடு இருக்கிற யுத்தங்களை செய்வதற்கு எசேக்கியா ராஜா சொல்றாரு, நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர் தானே என்று சொல்லி அவனை என்ன செய்தான். அப்போ நம்ம கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், இருக்கிறார்னு சொல்லி நம்ம நம்பணும். அல்லேலூயா. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து அவன் ஆண்டவரை என்ன செய்தான், நம்பினான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை என்ன செய்யணும், நம்பணும். இந்த 3 காரியத்தை நம்ம செய்வோமானால் இந்த மாதம் மட்டுமல்ல, எப்போதும் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. நம்முடைய குறைவை ஆண்டவர் என்ன செய்வார், நிறைவாக்குவார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 1ஆம் தேதியில் நீர் கொடுத்த எங்களுக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவரே ஒரு குறைவு இல்லை என்று சொன்னது போல நாங்கள் உமக்கு பயந்து நாங்கள் இருக்கும்போது என்னுடைய குறைவை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறவர்களாய், உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய், உண்மையே நாங்கள் நம்புகிறவர்களாய் இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய நம்பிக்கை மனுஷன் மேலே அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் உண்மையில் ஒருவர் மேலேயே காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம். எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம். எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். நடக்க இருக்கிற 3 நாள் கூட்டத்தை நம்முடைய கருத்தில் வைக்கிறோம். எதற்கென்று பொறுப்பேற்று இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ள பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பும்படியாக ஜெபி. பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்தம், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல வரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.